சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழலாம் என்ற புதிய வாழ்க்கையில் காலடி எடுத்து வைத்தாய். ஆனால் நீ நினைத்தது மாதிரியே இல்லை. நிறைய கஷ்டம், நிறைய வலி, மற்றவர்களால் குழப்பம், மற்றவர்களால் கவலை. நீ அனுசரித்து போனாலும் மற்றவர்கள் யாரும் விடாமல் உன்னை எப்பொழுதும் கவலைப்படுத்தி கொண்டே இருந்து எல்லோரையும் அனுசரித்து பொறுமையாக வாழலாம், பேசுபவர்கள் பேசட்டும், நம்ம அமைதியாக இருக்கலாம் என்று நினைத்தாலும் உன்னுடைய துணையின் வீட்டு பக்கம் இருக்கும் பெண் அதற்கெல்லாம் அனுமதிக்கவே இல்லை. தொந்தரவுக்கு மேல் தொந்தரவு. மற்றவர்கள் அமைதியாக போனாலும் அந்த பெண் அதிகமாக தூண்டிவிட்டு எல்லோரிடமும் உன்னை தேவையே இல்லாமல் சண்டை போடதான் வைத்தாள். இதனால் நிறைய மனக்கசப்புகள் வந்த உடனேயே இந்த பெண் இப்படி செய்கிறாள், அப்படி செய்கிறாள் என்று அவ்வளவு பேச்சுக்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட. பிரச்சனை என்றால் என்னவென்பது உன்னுடைய சிறு வயதில் தெரியாமல் இருந்தது. அவ்வளவு சந்தோஷமான குடும்பத்திலிருந்து வந்து ஒரு துணை வந்த பிறகு அவர்கள் குடும்பத்தினால் நீ அனுபவித்த வாழ்க்கையோ நரக வாழ்க்கை என்பதுதான் சொல்ல வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்டது எல்லாமே கஷ்டங்கள். இப்பொழுது கூட அவர்களிடமிருந்து ஒதுங்கிதான் வந்திருக்கிறாயே தவிர, ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை, உனக்கும் உன் துணைக்கும் நடுவே செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக, அவர்களுக்கு என்ன சரியாக வருமோ அதெல்லாம் செய்து கொண்டு இன்று வரைக்குமே சில பிரச்சனைகளை அவர்கள் மூட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். உன்னுடைய மனநிலைமை என்னவென்பதை யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செய்கிறார்கள் தவிர, நம்மை போல அவளும் ஒரு பெண் தானே என்று யாருமே உனக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. இவள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு வந்திருக்கிறாள் என்பதை கூட நினைத்து பார்க்காமல் உன்னை அந்த அளவுக்கு கஷ்டத்தில் உன்னை வாழ வைத்தார்கள். ஆனால் நான் உனக்கு அடிக்கடி சொல்வேன் அல்லவா, கஷ்டப்படுத்தியவன் வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானால் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அவனுக்குன்னு என்று ஒரு நேரம் வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லா விஷயத்தையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது அதேதான். உன்னை பாடாக படுத்தி கொண்டு உன்னை எல்லா இடத்திலேயுமே அந்த பெண்ணால் சண்டை வரும், உன்னால் சண்டை வராது. அந்த பெண் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி 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 சண்டையை மூட்டிக்கொண்டு நீதான் சண்டையை போட்டு விட்டாய் என்று சொல்லி அதிகமான மன உளைச்சலை கொடுத்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. தவறு செய்பவன் என்று இருந்தாலுமே அது அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதிகமான இனிப்பு இருக்கிறது என்பதற்காக அள்ளி அள்ளி அந்த இனிப்பை தின்றால் ஒரு நாள் தவட்டும். அதுபோல காரம் எனக்கு அதிகமாக பிடிக்கும் என்பதற்காக காரத்தையே அதிகமாக சாப்பிடும் பொழுது ஒரு நாள் காரமாகத்தான் வாழ்க்கையாகும், வாயும் வெந்து போகும். தங்கமே, அந்த பெண் அதிகமாக மற்றவர்களுக்கு நல்ல நேரம் இருக்கும் பொழுது தீய விஷயங்களை செய்து விட்டார். அதாவது அடுத்தவருடைய குடும்பத்தை கெடுப்பது, அடுத்தவர்கள் குடும்பத்தில் எப்படி வாழ விடாமல் இருப்பது, எல்லா விஷயத்தையும். அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம். தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் எல்லாம் வாழ்க்கையில் தேவையா? தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்தால் தேவையில்லாமல் தானே எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதை மறந்து விடுகிறார்கள் இங்கு இருப்பவர்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாகவே தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட அனைத்து விஷயத்தையும் நான் காண்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன விஷயத்தை செய்தாய் என்று அனைத்தையுமே நான் தெரிந்து கொண்டேன். மற்றவர்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டப்படுத்தும் பொழுதுதான் வலி வேதனைகள் என்னவென்றே புரியும். அதே போலத்தான் தங்கமே, அன்று உன்னை கஷ்டப்படுத்தியவள் இன்று வாழ்க்கையில் மிக மிக பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறாய் அவருடைய வீட்டில் இருப்பவர்களால். ஆனால் ஒன்று, இந்த செய்தியெல்லாம் உன் காதுக்கும் வந்து சேரும். அப்பொழுது காதுக்கும் வந்து சேரும், ஆனால் அப்பொழுது நீ கண்டு கொள்ளவே கூடாது. புரிகிறதா? உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அவளுடைய வாழ்க்கைக்காக நீ போய் உதவி செய்கிறேன், நீ போய் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்கிறேன், திரும்பவும் என்னுடைய வீட்டுக்கு வா, நான் எல்லா விஷயத்திலும் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு திரும்பவும் அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து உன்னுடைய வீட்டுக்குள் வைத்துக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைக்குள் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம்.
உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே பிரச்சனை கொடுத்தவளுக்குத்தான் தண்டனையை கொடுக்கப் போகிறேன். புரிகிறதா? நன்றாக அதை தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவு பிரச்சனையை கொடுத்தவளுக்குத்தான் நான் நான் திரும்பவும் பிரச்சனையை கொடுக்கப் போகிறேன். சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு நான் பிரச்சனையை கொடுக்கப் போவது கிடையாது. சம்பந்தம் இருப்பவர்களுக்குத்தான் பிரச்சனையை கொடுக்கப் போகிறேன். காரணம், செய்த சில விஷயத்தை அனுபவிக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் என்னவோ தேவையில்லாமல் பிரச்சனை கொடுப்பது போல நினைத்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை செய்து இன்னும் உன்னுடைய தலையில் நீயே மண்ணள்ளி போட்டுக்கொள்ள வேண்டாம். புரிகிறதா? நான் எது சொன்னாலும் சரியாகத்தானே சொல்வேன். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரியாகத்தானே செய்வேன். எப்பொழுதும் நான் செய்யும் காரியத்தை வந்து தடுக்கலாமோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெண்ணுக்கு, உன்னுடைய உறவினர் இருக்கும் ஏதாவது பெண்ணுக்கு நான் ஏதாவது செய்தால் பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார். நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை செய்யாதே. ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் கணக்கு போட்டுத்தான் எல்லாமே செய்கிறேன். இதற்கு நடுவே வந்து நீ ஏதாவது போட்டு குழப்பிக்கொண்டு எனக்கு இதை செய்துவிட்டார் அது செய்துவிட்டார் என்று சொல்லிக்கொண்டு இருக்காதே. புரிகிறதா? தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். ஒவ்வொரு நேரமும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் செய்வேன். அதுபோல மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். அதனால் மற்றவருடைய வாழ்க்கைக்குள் புகுந்து நீ இதை மாற்றலாம், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், தன்னுடைய வீட்டுக்குள் வைத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து திரும்ப பிரச்சனைக்குள் போய் மாட்டிக்கொள்ளவே கொள்ளாதே. அது உன்னுடைய வாழ்வுக்கு சரியானது கிடையாது. இப்பொழுதுதான் நிம்மதியாக ஒரு அளவுக்கு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் இதையெல்லாம் மறந்துவிட்டு தேவையில்லாத பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டால் நான் பொறுப்பல்ல. தவறு செய்பவர்கள் நிச்சயமாகவே தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். தவறு செய்து விட்டார்கள், அதற்கான தண்டனையை நான் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை தெரிந்து கொள். என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒவ்வொன்றும் சொல்வேன். அதை கேட்டுக்கொண்டால் எல்லாமே நலமுடனும் வளமுடனும் இருக்கும். ஆனால் அதுவே சாய் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்று இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியும்? நீயே சொல் பார்க்கலாம். உன்னை கஷ்டப்படுத்தியவள் தவறு செய்தாள். உன்னை மட்டுமல்ல, நிறைய பேரை கஷ்டப்படுத்தினால் அதற்கான தண்டனையை அனுபவிக்கப் போகிறாய். ஆனால் ஒன்று இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள். தவறு செய்பவர்கள் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை போய் தடுக்கலாம் என்று நினைக்காதே. உனக்காக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு காலமும் உனக்காக என்ன வேண்டுமோ அது அனைத்தையும் செய்து கொண்டு நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக உனக்கான ஒரு வாழ்க்கை நான் இன்னும் அமோகமாக ஏற்பாடு செய்து வைத்துள்ளேன். நீ என்னவோ போய் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி விடாதே. காலம் உன்னை சோதிக்கவில்லை. புரிகிறதா? காலம் யார் யார் எப்படி என்பது உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அதன்படி நடத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் நிதானமாக வேடிக்கை பார். நடக்கும் விஷயங்கள் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் நீ எல்லா விஷயத்தையும் பார்த்து விட்டாய் அல்லவா? இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய். மறந்து விடாதே. ஓம் சாய்ராம்.